புயல் வரும்னு காலையிலே போய் வேண்டானே. ஆ என்ன வாங்கிந்துக்கிற? ஓஹோ தின்னு லிக்விடா? ஆ எடுத்த சப்பாத்தி சுட்டேன், சாப்பிட்டாச்சு. எங்கள் அப்பாவும் பத்துட்டாரு, எங்கள் அம்மாவும் பத்துட்டாங்க கீழே. இவர் என்ன சாப்பாடு செய்யுதுன்னு தெரியல. பொழுதுக்கு பார்த்துக்கலாமா? என்ன சாப்பாடா? மதியத்துக்கு பொருள் மறுபடியும் வாங்கிட்டு வர மாதிரி மாப்பிள்ள. கிழங்கு கிழங்கு அங்கே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க வாங்கலை. எங்கள் அப்பா மறியல் கிழங்கு நிறைய சாப்பிடுவாரா மாதிரி மாப்பிள்ள. மறியல் கிழங்கு வாங்கிட்டாருன்னு மாமனாருக்கு சந்தோஷமாக்குதான். சாப்பாடு வடிக்காத மறியல் கிழங்கு வச்சிருவோம். 130 ரூபா விலை போட்டுருக்கா. திருநூறு 105 ரூபா. 105. பரவாயில்ல பரவாயில்ல. ஏதோ துணி துவைக்க லிக்விட் வாங்கிட்டேன். என்னென்ன வாங்கிக்கிறேன் எடு பாப்பா. அது வந்து 50 ரூபா. சொன்னது கரெக்டாக வாங்கிட்டாரு. கத்திரிக்காய் நேற்று வாங்க இல்லையா, அதனால கத்திரிக்காய் வாங்கியிருந்தாரு. மல்லிகிழங்கு பிடிச்சிருத்தேன் அப்பாவுக்கு. கெட்டு பாப்பா. எங்கள் அப்பாவுக்கு மரளி கிழங்குனா பிடிக்கும் தான் ரொம்ப. அதான் சரி மரளி கிழங்கு. சரி சரி இதே வச்சிடுறேன். கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்குங்க. சாப்பிட்டுடலாம். அம்மா நீ மல்லிகை கிழங்கு சாப்பிடுவியா? எங்கள் அம்மாவுக்கு மல்லிகை கிழங்கு பிடிக்குமா மல்லிகை கிழங்கு? சாப்பிட்டியா? சப்பாத்தி உனக்கு வச்சுக்கிறேன். என்ன கல்யாணத்தில் என்ன சாப்பாடு? சாப்பாடு இட்லி, ஒரு இது என்ன இது, ஒரு பூரி, பொங்கல், அப்புறம் அது என்ன பேர் சொல்லுவாங்க, கேசரி. அவர் எந்த நேரம் கத்துவாரு. உள்ள வந்து ஜன்னல் உட்காந்துட்டாரு பாரு, உட்காந்துக்கின்னு ஓகே ஏதோ சாப்பாடு கேட்குறாரு. அவர் காலையில் இட்லி சாப்பிட்டு போயிட்டாரு. மறுபடியும் வந்துக்கிறாருப்பா. மறுபடியும் வந்து பாருங்க உள்ளே பார்க்குது, எட்டி பார்க்குது பாருங்க. எட்டி பார்த்து கேட்குது பாரு. கிழங்கு வேய்க்கு போகிறேன் நீ அப்பா. அது பாரு ஜன்னலில் உட்காந்து கூப்பிட்டு பாரு. உள்ள இருக்கிறவங்கள வந்து கொத்து கையை பிடிச்சி கொத்தி சாப்பாடு கேட்குது. வந்து கொத்து சீண்டு ஏன்னா ரெண்டு கேட்கும். வை இதை வை. அதை பாருங்க அது எப்படி எடுக்குது பாருங்க. சாப்பாடு தான் கத்துறது அவரு. உதிர்வாரு பாரு. நல்லதா கெட்டதான் நீங்க சொல்லுங்க பார்த்துட்டு. சரி மூடி இது பண்ணும். அவர் அப்படித்தான் வந்து கேட்பாரு சாப்பாடு. நம்ம கிழங்கு வைக்கும். அடுப்பு பத்த கிழங்கு வச்சு சூடா கொடுப்போம். எங்க அப்பாவுக்கு கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்புறம் இன்னொரு இதுவும் பண்ண போறோம். அவர் பண்ணக்குள்ள சொல்றேன் நான் என்ன பண்றேன்னு. இன்னொன்று ஃபர்ஸ்ட் அதான் கேட்டாரு. இப்ப நீ கிழங்கு வாங்கி வந்துடும், அவருக்கு ரொம்ப கிழங்கு பிடிக்கும்னு சொல்றாரு. கிழங்கு வேச்சு கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு டிஷ் செய்வோம். சுட்டு ஆயு பறவைக்கு கிழங்கு சூப்பரா பாரு. நல்லா பழம் நின்று கரண்ட் நின்று போச்சு. எவ்வளவு சூடா எம்மா சூப்பரா வெள்ளையா போறா கிழங்கு. பாண்டிச்சேரி கிழங்கு தண்ணி பாக்கி சும்மா கொடு. செம சூப்பரா இருக்கு. அவ்வளோ அருமையா இருக்கு கிழங்கு. நல்லா மழை இல்லைன்னாக்கா சூடா கிழங்கு வச்சு சாப்பிட போறோம். கரண்ட் இல்ல. இன்னொரு எங்க அப்பா இன்னொன்னு ஆசைப்பட்டுக்கிறாரு, அதையும் செஞ்சிடணும் கரண்ட் வந்த உடனே. சாப்பிடுப்பா நல்லா இருக்குதானு. உப்புலாம் போட்டு தான் வச்சுக்கிறேன். சூப்பரா இருக்கும். சாப்பிட வேண்டியதுதான். மழை
புயல் அடிக்கும் இந்த போது குண்டா நேட்டே எடுத்து போயிடு. புயல் வேற இந்த பக்கம் இருக்குதா இல்லையா எந்த பக்கம் இருக்குதா தெரியல. புயல் வரதுக்காக வானம் இருட்டின்னு கிடக்குது. ரொம்ப நல்லா இருக்குமா. போ உட்காந்து சாப்பிடு. அப்புறம் போடு. மதிய நேரத்துல இன்னும் சாப்பாடு கூட ஆக்கல. நாங்க மதியம் ஆயிடுது. மணி 12 ஆக போகுது. நாங்க கிழங்குலாம் வேச்சு சாப்பிட்டுட்டு தான் சாப்பாடு இருக்கு. எப்படி இருக்கு பாரு கிழங்கு. பொல 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 பொலன்னு எவ்வளவு சூப்பரா. நான் அது குண்டானோட வச்சு சாப்பிட போறோம். சுட 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 ஆவி பறக்குது கிழங்கு. நான் சாப்பிடுவேன். எப்படி இருக்கு பாருவா. சுடுது. அவ்வளவு உப்புமா என்ன இருக்குதா? கவனம் பண்ணி மீன் இடம் கொடுக்கல கூட அந்த வேலை பார்த்துக்கணும். கூடாது இல்லையா நம்ம போகலாம் அந்த வீடியோ ஓடுறது கஷ்டம் ஓடுது. கட் பண்ணு. சூப்பரா இருக்கு. சூப்பரா பொல 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 பொலன்னு. நல்லா இருக்கு. போய் வந்து போன கிழங்கு போய் வந்து போச்சாங்க. வெடி மாதிரி ஒன்றும் வேக வச்சுக்கணும். அதிகமாக வேக வச்சாங்க. இன்னைக்கு ராகி மாவோட உட்காந்துருக்குதுன்னா எதுக்கு உட்காந்துக்கணும் பாருங்க. நம்ம சிமிழ் உருண்டை தான் செய்ய போகிறோம். சிமிழ் உருண்டைன்னு சொல்லுவாங்க பாரு. நம்ம கேவர் மாவை அடை தட்டி அதை நம்ம சிமிழ் உருண்டை பண்ண போகிறேன். நான் சிமிழ் உருண்டையா ஏதோ ஒன்று பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து மரண பேர் நம்ம எள்ளு இப்போ ராகி மாவு. திமிரி உண்டியா இந்த இது உண்டியா? என்ன உண்டை? புட்டு மாதிரி திமிரி உண்டை. சிமிழ் உண்டை. சிமிழ் உண்டை தான் சொல்லுவாங்க. அதை அப்புறம் வெல்லம். நம்ம இது மட்டும் தான் எடுக்கிறோம். நம்ம ராகி கேவர் மாவை பிரித்து திட்டமாக அடக்கி கொட்டிக்கலாம். பேசிஞ்சிக்கலாம். போதுமான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். 3 அடை ஆற வெள்ளையாக எடுத்துக்கலாம். மாவு எடுத்து உப்பு போட்டு அடையை வந்து மாவு பிசைஞ்சிக்கும். போதுமா? அவ்வளோதான். அது அப்படியே இருக்கட்டும். இதை பிசைஞ்சு வச்சிடலாம். மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோம். வச்சுக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணோம். இதெல்லாம் வறுத்த இப்போ மல்லாட்டை தான் வாங்கிட்டு வந்துடுறாரு. இந்த நம்ம இப்போ எள்ளு மட்டும்தான் வறுக்கணும். எள்ளு வறுத்து அதை போடணும். ஆமாம். சிமிழ் உண்டை ஏதோ ஒன்று சொல்லுவோம். வெள்ளம் எடுத்தாண்டியா? வெள்ளம் உள்ள ஆனால் வந்துடுறது. நம்ம ஃப்ரிட்ஜில் வெளியே வச்சா எறும்பு ஏறிடும். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு பாரு. ஃப்ரிட்ஜில் இருக்குது. அதை எடுத்துக்கலாம். 3 உண்டையாக குட்டி வச்சுக்குவோம். 3 அடை தட்டுவேன். அடை சின்னதாக தட்டினா தான் நல்லா வேகும். அப்படியே இருக்கட்டும். நம்ம மல்லாட்டை பயிரை இதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை போட்டு அடைச்சிடணும். இன்னைக்கு சிமிழ் உண்டை செய்ய போகிறோம். இன்னைக்கு அதுக்கு தான் அடை சுடுறோம். சின்னதாக சுட்டா தான் வேகும். பெரிய வடையாக ஒரே வடையாக சுட்டோம்னா பொல பொண்ணு உடஞ்சி விடும். அதனால அழகாக சுட்டு அதை மூடி வந்த உடனே 3 வடையாக சுட்டுவோம். சின்னதாக மொத்தமாக சுட்டால் வேவாது வடை. ஒரே வடையாக சுட்டாக்கா அது சின்னதாக போட்டுக்கிறேன். இது 2 கொண்டே இருக்குது. 2 இடம் உடஞ்சி போச்சு. இன்னொரு இடம் சூப்பராக சுட்டுட்டேன். அதுக்கப்புறம் வேகக்குள்ளே வெள்ளையா வேகுது. இந்த ஒரு இடம் நல்லா வேகட்டும். இந்த இடம் வேகட்டும். இந்த 2 அடையா உடஞ்சி போச்சு. சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அந்த எள்ளு வெள்ளை இல்லை அதான் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை இல்லை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசனையாக வறுத்து எடுத்துக்கணும்னா நான் மல்லாட்டை பயிர் வறுத்து தான் வாங்கி வந்துக்கிறேன். அப்படியே போட்டுக்கலாம். அதை போதும். கொஞ்சம் நெருங்கி வச்சுக்கிறேன். போட்டுருமா பூராத்தியம்? ஏன் பூராத்தியம் போட்டு என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சோண்டு வாசனை இருக்கும். முறுக்கு சுட்டா பண்ண போடலாம். முறுக்கு சுட்டா போடலாம்.
வெடிச்சுனா தான் நல்லா வர படுறதுக்கான அர்த்தம். ம் கருப்பு எள்ளு தான் நல்லா வாசனையா இருக்கா. நீ வெள்ளை எள்ளு வைங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக வெடிக்கலாம். சூப்பராக மிச்சல் அரைப்பேன் மிச்சிட்டேன். அடையை நல்லா அழகாக சுட்டு எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது அடை. மலடை பேரை கொடுத்து கோலை எடுத்துட்டேன். போதும் நம்ம எள்ளை வந்து வறுத்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன். வெல்லம் ஏலக்காய் எடுத்து வந்து வச்சுட்டேன். நல்லா ஏலக்காய் வச்சுங்க. இந்த வடையை குட்டி போட்டு நம்ம உரல்ல போட்டு தான் இடிக்கணும். இடிக்க தான் டேஸ்ட் நல்லா வரும். யார் உரல் வச்சுக்கிறாங்க இடிக்கிறதுக்கு, அதனால மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டான். நல்லா வடையை குட்டி போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டான். நானே வறுத்துக்கலாம்னு வறுக்காத பேரை வாங்க சொன்னேன். வறுத்த பேரை வாங்காதனால சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. அப்படியே உடச்சி பொடி பண்ணி போட்டுனா தான் ஆரையும் மிஷின் உடச்சி போடுற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல வந்து காட்டு இப்படி காட்டு வீடியோ நல்லா அரிசி வந்துட்டாங்க. இதெல்லாம் அந்த வடையை அரிசி வந்துட்டேன். நம்ம எல்லாம் மலடை பயிர் அரைக்க போகிறேன். வெல்லம் எல்லாத்தையும் போட்டு வெள்ளத்தை போட்டியா? இதே போட்டேன். ஏலக்காவும் முதலே போட்டேன். அடையிலே போட்டேன். இதை போட்டு வெள்ளம் நல்ல வெள்ளம் தான், அதை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டேன். போகிறோம் அது திட்டமாக தான் இருக்கணும். அப்படியே மிஸ் பண்ண வாசனையா இருக்குது. அப்படியே கம்மனு இன்னும் கொட்டி அதில் கொட்டி இன்னும் மறுபடியும் அதை மிக்ஸ் பண்ணி அரைச்சேன்னு வச்சுக்க. நம்ம அப்படியே பெசியத்தோட அரைச்சிட்டோம்னா மறுபடியும் அதை கொட்டி இன்னொரு அரைச்சிட்டோம்னா எல்லாம் ஒன்னா மிஸ் ஆயிடும். சிமிலி உண்டைப்பா, சிமில் உண்டை, சிமில் உண்டை, சிமில் உண்டை இது பேரு. பிடிச்சிட்டு இருக்குன்னு வை அப்படி கப்பு கப்புன்னு. ஆமா, எங்க அப்பா ஆசைப்பட்டு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. எங்க வீட்டுல உரல்ல இடிப்பாங்க. எங்க அம்மாவும் எங்க ஆயாவும் போட்டு அடைய சுட்டு எனக்கு வறுத்து கொட்டி இடிப்பாங்க பாரு. அவ்வளவு வாசனை. உடனே கை விட்டு அழுத்துணும் நாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. அப்படி பிடிக்கக்குள்ள எப்படி குழந்தை எப்படி சூப்பரா அப்படி அப்படி தேன் வடிக்கிற மாதிரி வடிக்கு போறேன் கையில இருந்து. நம்ம இப்ப யாரு உரல தேடி கிடக்க போறாங்க. அதனால நம்ம அப்படியே மிக்சியில விட்டு அரைச்சாச்சு. மழை அரைச்சி சூப்பரா சிமில் உண்டை ரெடி ஆகுது. சிமில் உண்டை சுட்டாச்சு சூப்பரா. நாங்க எல்லாம் சாப்பிட போறோம். சுவையா சாப்பிட போறோம் சூப்பரா. நானும் எங்க அப்பா எங்க அம்மா எல்லாமே. எங்க அப்பாவுக்கு பிடிச்ச பொருள் இது. எங்க ஆயா ஏதாவது சுட்டு கொடுப்பாங்களா எங்க அப்பாவுக்கு. எள்ளு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு, ஆமா எல்லாத்தையும் போட்டு எங்க அம்மாவுக்கு. இது எங்க அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட். எங்க அம்மாவுக்கு கொடுக்குறோம் பேரா. எங்க அப்பாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். இந்த உனக்கு சாப்பிடு. நீ எடுத்து அப்படியே சாப்பிடு. நானே எடுத்து சாப்பிட்டு பாக்குறேன். அவ்வளவு டேஸ்டா இருக்கு இன்னைக்கு. சூப்பரா இருக்குமா? கை கூட்டு சிமிலி உண்டை. சிமிலி இல்ல சிமில் உண்டை. சிமிலி இல்ல சிமில் உண்டை. சூப்பரா இருக்கு பாரு. அப்படியே சாப்பிட்டு டேஸ்ட். வெள்ளம் கம்மியா திட்டமா போட்டுக்கிறேன். ரொம்ப இனிப்பு இல்லாத. ஏன்பா வெள்ளம் அதிகம் தானா? இல்லப்பா கம்மியா தான் இருக்குது. இன்னும் சூப்பரா இருக்குது. அவ்வளோதான் வேண்டிய விஷயமா? அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவா?
நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மழையில நாங்க மழை பெய்யுது சூப்பரா ஸ்விம்மிங் பூல்ல சுட்டு சாப்பிட்றோம், செஞ்சு சாப்பிட்றோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கிராமத்துல இதுதான் நான் சாப்பிட்றது. பள்ளிக்கூடம் வரும்போது வீட்டுல இதான் செஞ்சு கொடுப்பாங்க. எங்க போயிருந்தாலும் இதுதான் எங்க வீட்லலாம். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. நாளைக்கு வீடியோலாம் சந்திக்கலாம். டிஆர்டி கிரியேஷனை ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.